அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், உலகத்துல அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தினர் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு நேரடியான அர்த்தம் இதுதான். நேரடியான அல்லாஹ்வுக்கு தாய் தந்தை காஃபிர்கள் சொன்ன மாதிரி அர்த்தம் அல்ல இது. அல்லாஹ் வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொன்னாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். வகாலத்தின் நசாராக்கள் சொன்னாங்க மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். இதெல்லாம் அர்த்தம். உதாரணமா சொல்லுவோமே, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு. எதுக்கு சொல்லுவோம்? பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ் அங்க உறங்குறானா, அல்லாஹ் தங்குறானா, நம்ம தங்குறோமா? இல்ல, அது ஒரு சிறப்புக்கு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாஹ்னு சொல்லுவோம், காபத்துல்லாஹ்க்கு சொல்லுவோம், பள்ளிவாசல்னு சொல்லுவோம். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் துர்ஃபா, அது மாதிரி பைத்துல்லாஹ் நம்ம சொல்றோம். அவ்வளவுதானே? பள்ளிவாசல் சொல்லும்போது பைத்துல்லாஹ்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி அல்லாஹ்வுக்கு சில சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் என்ற கருத்துல இதை எடுத்துக்கணும். நேரடியா அகல்னா என்ன? அகல்னு சொன்னா குடும்பம், நேரடியான அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுவது என்னடா, அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான உறவினர்கள் இந்த மனிதர்களில் இருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் விடுவாங்களா? காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும், யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அந்த அஹ்லுல்லாஹ்வுடைய நேரடியான அர்த்தம் நம்ம குடும்பம் சொன்னோம். குடும்பம்டா அப்படி நம்ம காஃபிர்கள் சொல்ற மாதிரி குடும்பம் அல்ல. ஏனென்றா அல்லாஹ் தஆலா குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக நிகராக எதுவுமே யாருமே கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படையான தௌஹீத், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய நெருக்கமானவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்க யாரு என்று கேட்ட பொழுது, காலஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை உடையவர்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை உடையவர்கள். அஹ்லுல்லாஹ் வ காஸத்து, அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள், சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக, காஸான என்ன, பிரத்யேகமாக சொந்தமுடையவர்கள். அப்படின்னா மிக நெருக்கமுடையவர்கள். அல்லாஹ் அவர்களை மிக நெருக்கமாக வச்சுக்கணும். உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன், எல்லாரையும் அல்லாஹ் அடியார்களாக பார்க்கிறான், இவர்களை பிரத்யேகமாக பார்க்கிறான். ஏன்னா இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து மரணம் செய்து வாழ்க்கையை சுமந்து அவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்து, குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது. குர்ஆன் நம்ம என்ன செய்யணும்? எழுத்துக்களை படிச்சு குர்ஆனை நம்ம அழகா ஓதணும், அதனுடைய தர்ஜமாவை படிக்கணும், தஃப்சீர்களை, அதனுடைய விளக்கங்களை வாசிக்கணும், அதை அமல் செய்யணும், அதை பிறருக்கு நாங்க என்ன செய்யணும்? எத்தி வைக்க வேண்டும். பல கடமைகள் இருக்குது. எங்களோட வாழ்க்கையை நம்ம அமல் செஞ்சு பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி கடமைகள் செய்யக்கூடிய அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய உறவினர்கள். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், பிரத்யேகமாக அல்லாஹ் அன்பு காட்டக்கூடியவன், பிரத்யேகமா அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள், வித்தியாசமான அன்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் குர்ஆனுடையவர்கள், அல்லாஹ்வுடைய உறவினர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டால், அஹ்லுல் குர்ஆன் என்று சொன்னா ஹதீஸ் தேவையில நம்ம குர்ஆனை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லி அஹ்லுல் குர்ஆன் இருக்கிறாங்க, அவங்க அல்ல. யார் ஒரு மனிதன் குர்ஆனை மட்டும் எடுக்கிறானோ, ஹதீஸை விட்டு போட்டு குர்ஆனை மட்டும் பின்பற்றாரோ அவர் நரகவாதி தான். அவ்வளவுதானே? ஏன் நரகவாதி என்றா, குர்ஆன் அவர் முழுமையா பின்பற்றல. ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டாருன்னா அவர் குர்ஆனை பின்பற்றல. ஏன்னா குர்ஆன் சொல்லுது வமையுத்தி ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்படுவார், அல்லாஹ் கட்டுப்பட்டவர் ஆவார். அப்ப ரசூலுக்கு கட்டுப்படாதவர் அல்லாஹ் கட்டுப்படல, அல்லாஹ் கட்டுப்படல அவர் குர்ஆனுக்கு கட்டுப்படல. அப்ப யார் ஒரு மாதிரி குர்ஆன் மட்டும் போதும், நாங்க அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்றாரோ அவர் வழிகேடர், அவர் காஃபிர் என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா குர்ஆன் பின்பற்றக்கூடிய ரசூலா பின்பற்றுவார். ஏன்னா குர்ஆன் சொல்லுது அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அதுல வேறு விதமாக இதுல கருத்து எடுப்பதும் பிழை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லுல் குர்ஆன் யார்? உண்மையான அஹ்லுல் குர்ஆன் இந்த யாரு? குர்ஆன் அவங்க என்ன செய்வாங்க? படிப்பாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆனை தர்ஜமா வாசிப்பாங்க, குர்ஆன் தஃப்சீர் விளக்கங்களை படிப்பாங்க, வாழ்க்கையில அமல் செய்வாங்க, பிற மனிதர்களுக்கு எத்தி வைப்பாங்க. ஓதுவாங்க, அழகாக ஓதுவாங்க, அதே மாதிரி அதனுடைய பொருட்களை வாசிப்பாங்க, அதை தஃப்சீரை படிப்பாங்க, விளக்கங்களை படிப்பாங்க, அதை அமல் செய்வாங்க, பிற மனிதர்களுக்கு எத்தி வைப்பாங்க. இப்படி செய்யக்கூடியவர்கள் அஹ்லுல் குர்ஆன். வெறுமனே குர்ஆனை பாடமாக்கி வச்சு கிளிப்புல மாறி நம்ம இருக்கிறது மட்டுமல்ல, குர்ஆன் அமல் செய்ய வேண்டும். நிறைய பேர் குர்ஆன் மனசுல இருக்குது, அமல் இல்ல. நிறைய பேர் அமல் இருக்குது, ஆனா குர்ஆன் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா அவருக்கு தெரியாது, எப்படி தொழுகை அவருடைய செல்லுபடி ஆகும்? அவர் முயற்சி செய்யவே இல்லை. ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யலாம்? படிச்சா படிக்கிற அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய ஒரு மன்னிப்பு கொடுப்பான். அதே இது ஒரு மனிதர் இஸ்லாத்துல இருக்கிறார், ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத தெரியாதுன்னா
மல்லம் யக்ரா பிஃபாத்தியத்தில் கிதாப் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்தியத்தில் கிதாப். யார் ஃபாத்தியத்துல் கிதாப் குர்ஆனுடைய ஃபாத்திஹா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்ப சூராவை ஓதவில்லையோ, குர்ஆனுடைய ஆரம்பம் ஃபாத்தியத்துல் கிதாப்னா குர்ஆனுடைய நுழைவாயில் திறவுகோல், அப்ப அது யார் ஓதவில்லையோ, அல்லது உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பது கிடையாது. அப்ப நாம எங்கட சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி இருக்குது, நாம் ஓதுவது சரியா, அவருடைய உச்சரிப்புகள் சரியா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனுடையவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்களாக இருக்க முடியும்.